ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஒருத்தருக்கு நல்லது நடக்கலாம், ஆனா இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது. 3ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறப்போகிறார். வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பீரியட்ல வாய்ப்புகள் தான் முக்கியம். அது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெட்டது. 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க 2 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க. 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க 20 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தை மாதம் வரப்போகுது. தை மாதம் 12 ராசிக்காரர்களும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். நிச்சயம் சொல்லிடலாம். இந்த மாதத்தினுடைய பெருஞ்சிறப்பு என்னன்னா, செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் மகரத்தில். அந்த ஒரு தாட்டை மைண்டில் வச்சுட்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சனி பகவானும் ஒரு வழியாக வக்ர நிவர்த்தி அடைந்தார். அதிச்சார பயிற்சி எல்லாம் முடிஞ்சுது. ஆல் ஆர் ஹோம் பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் அவரவருக்குரிய பலன்கள் அவரவருக்கே வந்து சேரப்போகிறது. ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குபேர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் வந்து ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து கண்டிப்பாக. விருச்சிக ராசிக்காரர்களை எப்பயுமே நீங்க வந்து நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க அதை சொல்லலைனாலே வருத்தம் ஆயிடுவாங்க. என்ன இன்னைக்கு ராம்ஜி சார் அதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தை மாதம் என்ன பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, ஒருத்தருக்கு நல்லது நடக்கலாம், ஆனா இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, தெரியும் சார், தெரியும் நீங்க விருச்சிக ராசிக்கு தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். நான் விருச்சிக ராசிக்காரங்களுக்காகன்னு சொல்லலை, பொதுவாகவே சொல்லுகிறேன். ராசிநாதன் 1-6 செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறப்போகிறார். எப்போ? இவ்வர்ற ஜனவரி 15 அதான் தை மாதத்திலிருந்து. அப்போது ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் கேஸ் வேற. ஏன்னா 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருந்தார். இந்த குரு பகவான் என்ன பண்ணார்னா 8ல் மறைஞ்சிட்டார். 2-5 கூடியவர் 8ல் மறைஞ்சிட்டார். இப்போ 2-5 கூடியவர் 8ல் மறைஞ்சா தனஸ்தானாதிபதி அவுட்டு. தனஸ்தானாதிபதி அவுட்டு 8ஆம் இடத்துல மறையும் பொழுது பணவரவுங்கிறது இருக்காது. பணவரவு இருக்காது. அப்போது என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன். என் மனசில் பெருசாக வளரணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னால் ஒரு ஃப்ளோவாக முன்னுக்கு வர முடியல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. என்றால் அதுதான் இந்த 8ஆம் இடத்து அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும். அதுதான் பிரச்சனை. இப்போது இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுறா, இது ஒரு பக்கம். இப்போது அடுத்ததாக இந்த ஜனவரி மாத பலன்களில் எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு வகையில், ஆமாம், ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. எப்படி? ஒரு வகையில் 7 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பதாகவும் எடுத்துக்கலாம். அதே சுக்கிரன் தான் 12 கூடியவனாகவும் இருக்கான். இவனை எந்த கணக்கிலையும் வைக்க முடியல. ஒரு பக்கம் புதன் வந்து 11 கூடிய லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம் வரும்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே புதன் தான் 8 கூடியவனாகவும் இருக்கான். இவனையும் எந்த கணக்கிலையும் வைக்க முடியல. ஒரு பக்கம் ராசிநாதன் செவ்வாய் நல்லவன் நினைக்கிறோம், அவனே தான் 6 கூடியவனாகவும் இருக்கான். இவனையும் எந்த கணக்கிலையும் வைக்க முடியல. ஒரே ஒரு ஆள் 10ஆம் இடத்து சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கா. இவனை நம்பலாம். யார்? ஏன்னா சூரியன் வந்து 10 கூடியவன், தொழில்காரகன். எனக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று வரப்போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. மைண்ட் செட். ஆனா எனக்கு தொழில் இனிமே பிக்கப் ஆகி ஓட போகுது. நண்பர்களே, வரலனாலும் பரவாயில்ல, தொழில் அடுத்த வாரத்தை விருச்சிக ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களே கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதிர்ஷ்டம் வேணும்னு இப்போ எவன் கேட்டான். எனக்கு அதிர்ஷ்டமே நீங்க என்ன சும்மா கொடுக்கணுமா? தேவையே கிடையாது. தொழில பிக்கப் பண்ணி ஓட்டு விடு. நான் எப்படியோ வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிறேன். நான் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்ய தயார். ஆனா நான் உழைச்ச காசு எனக்கு வரணும், எனக்கு ஆர்டர் வரணும், வாய்ப்பு வரணும். அதுதான் முக்கியம். உலகத்தில் கலை யார் வேலை செய்ய சொல்ல இப்போ உங்களை வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டீங்களா? இல்லை என்ன வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டோமா? எல்லாரும் செய்வாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா வாய்ப்பு. காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூட நான் தயார். எனக்கு ஒரு 3 மணி நேரம் கட்டையை சேர்க்க விட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். மீதி நேரம்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஆனால் ஒரே கண்டிஷன் என்னன்னா, அந்த வேலை கிடைக்குமா? அதான் கேள்வி. ஸோ அந்த வேலை தானே கிடைக்கல. வாய்ப்பே கொடுக்காம காசு இல்லைன்னா காசு எப்படி இருக்கும்? ஸோ அந்த 10 குடையவர் குரு பார்வை பெறும் பொழுது வாய்ப்பு உருவாகும். புதுசாக சில பேர் கடை திறந்துருக்கீங்க. புதிதாக அந்த கடைக்கு ஆர்டர்ஸ் புக் ஆகுது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட உணவகங்கள் வச்சுருக்கீங்க.
உங்களுக்கு இப்போ தான் உணவகம் திறந்தோம், எனக்கு புதுசாக ஒரு கம்பெனி ஆர்டர் கிடச்சிருக்கு, கல்யாண ஆர்டர் கிடச்சிருக்கு, சாப்பாடு கேட்ரிங் ஆர்டர் கிடச்சிருச்சு போன்ற விஷயங்கள், அந்த மாதிரியான அது போன்ற விஷயங்கள் ஆகட்டும். அல்லது நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து புதுசாக ஒரு பெரிய பெரிய கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, பெரிய கம்பெனி ப்ரொடக்ஷன் நான் தான் எடுத்து தரேன் போன்ற விஷயங்கள், ஏதோ ஒன்று மொத்தத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பீரியடில் வாய்ப்புகள் தான் முக்கியம். அது உங்களுக்கு நிச்சயம் வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய பொருளாதார நிலைமையே இந்த தை மாதம் வரப்போகிறது. 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க 2 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, 2 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க 20 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வேறு லெவலில் ப்ரொமோட் ஆக போகுது, அடுத்த லெவலுக்கு போக போகுது. அதை கண்கூடாகவே அவர்கள் பார்ப்பார். அவங்களுக்கே அவங்கள பார்க்க பெருமிப்பாக இருக்கும். நம்ம தானா இது? ஆமாம், முக்கியமாக கலை. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், சேமிப்பினுடைய அவசியம் என்னன்னு இவ்வளோ நேரம் நானும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். சேமிப்பு உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்கள் இப்போ சேமிப்பு ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, நிறைய சேர்த்து வைக்கணும்னு தோணும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எப்போ நீங்கள் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரக்காகி ஒரு லிமிட்டில் மாட்டுவோம், நம்மகிட்ட ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போதோ, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அதிர்ச்சி வரும்போதோ, நம்ம கையில் பணம் இல்லைன்னு முதல்ல அப்போ தான் நம்ம வருத்தப்படுவோம். என்னடா நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே, நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்ம ஏன் நம்மளே நொந்துக்குவோம். மாதம் ஆனால் இவ்வளோ வச்சுருந்தா கூட இந்நேரம் எனக்கு இவ்வளோ இருந்திருக்குமே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறதே எப்போனா சேவிங்ஸ் இல்லாதப்போ தான். அந்த சேவிங்ஸை நோக்கி இந்த வருடம் இந்த மாதம் உங்கள் காலடி எடுத்து வைப்பீங்க, இனிமே சேவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் தை மாதத்தில் அப்படின்னா என்ன கடவுளை வழிபடலாம் சார்? அவர்கள் வாழ்க்கையில் என்ன கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தான் பாதகாதிபதி, அவரை தான் வழிபடுறோம். 3ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடு என்பதால் சனி 5ஆம் இடத்திலிருந்து யோகங்களை தந்தால் தான் இதெல்லாம் ஆச்சு. அப்போது திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். அதே மாதிரி இவர்களை வந்து இப்போ சென்னையில் இருக்கிறவங்கள வந்து பொழிச்சலூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்கே பொழிச்சலூர் குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். இவர்கள் போட்டுக்க வேண்டிய கலர் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து டார்க் ப்ளூ அல்லது ப்ளூ கலர் போடலாம். ஒயிட் இவர்களுக்கு ஆகாது. ரொம்ப ராசியான லக்கியான ஒரு நம்பர்னால் அது நம்பர் 9 அல்லது நம்பர் 2, நம்பர் 5, 7, நம்பர் 3 நிறைய சொல்லலாம். இவங்களுக்காக கோல்டன் கலர் எல்லாம் இவங்க பயன்படுத்தலாம். நிறைய தங்க நகைகள் உடம்புல போட்டுக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ராசியான கிழமை வியாழக்கிழமை, ராசி இல்லாத கிழமை சனிக்கிழமை. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னதை கேட்டு விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களோட தை மாதத்தை ரொம்ப சிறப்பாக கடந்து போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நிச்சயம். இப்போ தை மாதத்துக்கு இந்த 12 ராசிக்காரர்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? தை மாதத்தில் பொதுவாக செவ்வாய் பகவான் உச்சம்ங்கிறதுனால யாராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஓடி சென்று முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்போல்லாம் பெரிய ஒரு மீடியாக்களில் எல்லா மீடியாலையும் வந்து ஹைலைட்டட் கண்டென்ட்னால் அது முருகன் தான். அது நமக்கு திடீர்னு முருகப்பாசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷமாக எல்லாரும் முருகானே சுற்றிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், ஒரு வகையில் நல்ல விஷயம். காரணம் என்னவென்றால் இப்போ ஆன்மீகம் தலைக்கிற நம்ம தமிழ் கடவுள் முருகன் மேலே இத்தனை அன்பும் ஆதரவும் வந்தது பெரிய விஷயம். ஆனால் இது செவ்வாய்க்கான பிரீத்தி என்பது இப்போ தான் வந்து ரீச் ஆகுது மக்களுக்கு. அப்போ நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறதெல்லாம் அது இப்போ ஒரு பேசேஜாக கூகுள்லேயும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ பெரும்பாலும் வேல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா சஷ்டி கவசம் கேட்குறதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமாகவே இருந்தது. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா செவ்வரளி மாலை. இதுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. செவ்வரளி மாலை, அந்த செவ்வரளி மாலை வாங்கி செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு சாத்தணும். சிறப்புருமணியே செவ்வாய் தேவியம்பாங்க. அந்த மாதிரி சிகப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி செவ்வாய் பகவானுக்கு கட்டணும். சிகப்பு கலர் துண்டு வாங்கி கட்டுறது சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய பெரிய பிரீத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று ஒரு வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு வரணும். அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்கள். கார் ஓட்டுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பாட்டாக இப்போ முருகன் பாட்டு கேட்டு போங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இந்த தை மாதம் வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து எல்லா கிரகங்களையுமே பார்த்துடுறாரு. ஒரே கல்லில் 4 மாங்காய் என்பதால் அப்போது வந்து என்ன ஆகும்னா பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வழக்குகள் முடிகின்ற ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மாதத்துக்குரிய நற்பலன்கள் நிறைய சொல்லலாம்.
ஸோ தொடர்ந்து நம்ம செவ்வாய் இந்த மாதத்தோட ஹைலைட்டட் யார் அப்படின்னா உச்சம் பெற்ற செவ்வாய். 12 ராசிகளும் தை மாதத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நேயர்களே என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.